திமுக கூட்டணி கட்சியில் மரியாதையோட நடத்தலை, மரியாதை குறைவாக தான் நடத்துகிறாங்க நான் பார்த்த அளவில். ஸோ அவங்களுக்கு சில தொகுதிகளை நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம்னு நினைப்பாங்க. இப்போ வேல்முருகனுக்கு ஒரு சீட் தான் கொடுக்குறீங்க, அப்போ அவர் விரும்புகிற தொகுதியை கொடுக்கணும். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு தொகுதியை கொடுத்து அவர் அங்கே நின்று என்ன பிரயோஜனம்? இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய பேர் என்ன? கூட்டணி உடையவே இல்லை, கூட்டணி அப்படியே பத்திரமா கட்டி காப்பாற்றுறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சிறிய கட்சி வெளியேறினாலும் கூட்டணி உடஞ்சிருச்சுல்ல. திமுக ஒரு குழுவை ஃபார்ம் பண்றாங்க, அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அப்புறம் பேச்சுவார்த்தை சுமூகமா போல கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறாங்க. ஆனா இங்க ஒவ்வொரு தடவையும் இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு இருக்காரு. சார், இப்போ எலெக்ஷன் டேட்டே வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க, இருந்தாலும் இந்த கூட்டணி சலசலப்பு அப்படின்றது போயிட்டே தான் இருக்கு. இப்போ கூட டிஎம்கேல இருந்து வேல்முருகன் அவர் வந்துட்டு வெளியேறி இருக்காரு, தனிச்சு தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக கூட்டணி கட்சியில மரியாதையோட நடத்தல, மரியாதை குறைவாக தான் நடத்துறாங்க நான் பார்த்த அளவில். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் திமுக கூட ரொம்ப நாளாக பயணிச்சிருக்காங்க. குறிப்பாக பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக கையில் எடுத்திருக்காங்க. திமுகவுக்கு விசுவாசமாக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பாக கடந்த 4-5 ஆண்டுகளாக திமுகவுக்கு எதிராக அவங்க எதுவும் பெருசாக பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னா, திமுகவை சங்கடப்படுத்திடக்கூடாது, திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த கட்சிகள்லாம் ரொம்ப அமைதியாக பிரச்சனையே பண்ணாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இப்ப காரியம் முடிஞ்சோடனே கூட்டணி கட்சிகளுக்கு ஒழுங்கா சீட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்டிஎம்கேவுக்கு 4 சீட் கொடுத்துருக்காங்க, போன தடவை 6, இந்த தடவை சிபிஐக்கு 5, போன தடவை அவங்களுக்கு 6. சிபிஐஎம்முக்குமே கம்மியா தான் கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. கடைசியில் என்ன ஆகும்னு தெரியல, ஆனா கம்மியா கொடுக்கணுன்றது அவங்களோட விருப்பமா இருக்கு. அதே மாதிரி விசிகேவோடையும் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க கூட இவ்வளவு நாள் பயணிச்சிருக்காங்க, உங்களுக்காக செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு சன்மானமா நீங்க என்ன பண்றீங்க? அவங்களோட சீட்ஸை கம்மி பண்றீங்க. அப்ப நீங்க சிறிய கட்சிகளுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபோர்ஸா நீங்க இல்ல. சிறிய கட்சிகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு நீங்க மரியாதையை அவங்க நடத்த மாட்டேங்கிறீங்க. அப்ப சிறிய கட்சிகளுக்கு கோபம் தான் வரும். குறிப்பா வேல்முருகன் அதான் சொல்றாரு, கேட்ட எண்ணிக்கையில தொகுதியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்ட தொகுதிகளையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி பயணிக்க முடியும்? ஸோ அவங்களுக்கு சில தொகுதிகளை நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம்னு நினைப்பாங்க. இப்போ வேல்முருகனுக்கு ஒரு சீட் தான் கொடுக்குறீங்க, அப்போ அவர் விரும்புகிற தொகுதியை கொடுக்கணும். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு தொகுதியை கொடுத்து அவர் அங்கே நின்று என்ன பிரயோஜனம்? ஸோ அப்போ நேச்சுரலாக இந்த கூட்டணியில் பயணிக்கிறதால சிறிய கட்சிகளுக்கு பயன் இல்லை. இப்போ எம்டிஎம்கே, சிபிஐ, சிபிஐஎம்லாம் இறங்கி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. வெளியே போனால் வேற எங்கே போவாங்க? ஒரு சைடில் பிஜேபி, அதிமுக இருக்காங்க, பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணியாச்சு. ஸோ பிஜேபி கூட போக முடியாது, அதிமுக கூட போக முடியாது, இன்னொரு சைடில் தனியாகவும் போக முடியாது. வேல்முருகன் ஓகே தனித்து தான் இருக்காரு, ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி தான் வேல்முருகன் அவர்களோட கட்சி, அது சின்ன கட்சி, அதனால சரி ஆனது ஆகட்டும் பார்த்துக்கலாம், தனியாகவே நிற்போம், என்ன ஆனா என்ன அப்படின்ற மாதிரி வேல்முருகன் இறங்கிட்டார். ஆனால் இப்போ சிபிஐயோ, சிபிஐஎம்மோ, காங்கிரஸோ, பிசிகேவோ இவங்கெல்லாம் ஓரளவுக்கு அதிகாரத்தை ருசிச்சு பழகிட்டாங்க, திமுக இருந்து சீட்ஸை வாங்கி பழகிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்ப கம்யூனிஸ்டுகள்லாம் திமுக இருந்து டொனேஷன்லாம் வாங்கினாங்கன்னு கூட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கனால இப்ப திமுக விட்டு வெளியே வர முடியல, பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் அப்படின்னாலும் இந்த கட்சிகள்லாம் வெளியேறினாலும் திமுக வந்துட்டு டிராபேக் தானே? கண்டிப்பா. இப்ப வேல்முருகன் அவர்கள் வெளியேறினாலும் பெரிய பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ரொம்ப சிறிய ஒரு கட்சி தான். ஆனாலுமே இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய பேர் என்ன? கூட்டணி உடையவே இல்லை, கூட்டணி அப்படியே பத்திரமா கட்டி காப்பாத்துறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சிறிய கட்சி வெளியேறினாலும் கூட்டணி உடஞ்சிருச்சுல்ல. அது பெரிய கட்சி இல்ல, ரொம்ப பலவீனமான கட்சி தான், பெரிய பிரசன்ஸ் இல்ல, ஆனாலும் இந்த சிறிய கட்சி வெளியேறினாலும் கூட்டணி உடஞ்சிருது. ஸோ இவ்வளவு நாளா கட்டி காத்த அந்த பேர் பார்த்தோம்னா இப்ப டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ அது ஒரு டேமேஜ் தான். பெர்செப்ஷன் வைஸ் இப்போ இந்த அலையன்ஸ் உடஞ்சிருச்சுன்ற ஒரு நியூஸ் வருது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நெகட்டிவான நியூஸ் வரக்கூடாதுன்னு யோசிப்பாங்க எல்லா கட்சிகளும். ஸோ அந்த நேரத்தில் திமுக கூட்டணியில இருந்து வேல்முருகன் வெளியே போயிட்டாருன்னா அது நெகட்டிவ் நியூஸ். அந்த நியூஸ் வரதை திமுக விரும்ப மாட்டாங்க. ஆனா அதனால டேமேஜ் தான், சின்ன டேமேஜ். பெரிய டேமேஜான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சின்ன டேமேஜ். சரி, இன்னொரு பக்கம் அதிமுகலையும் கூட்டணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சீக்கிரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இபிஎஸ் அவர்களும் டெல்லி போயிட்டு வந்திருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதான் இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல ஒரு அவசரம் இருக்கு அவருக்கு. அதிமுக இன்னும் கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணல, சீட் ஷேரிங் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. எந்தெந்த கட்சிகள் இருக்க போறாங்கன்றது ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆயிருச்சு, ஆனா எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு சீட்ஸ்ன்றது இன்னும் ஃபுல்லா ஃபைனலைஸ் ஆகல.
அதை சீக்கிரமா முடிக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு சைடுல திமுக ஓரளவு கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, காங்கிரஸுக்கு இவ்வளவுதான் சீட்ஸ்ன்றதை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, பிரச்சனை வந்தா பெருசா அங்கிருந்தா வரும், அதை ஓரளவு சரி பண்ணிட்டாங்க. இன்னும் சில கட்சிகளை தவிர மோஸ்ட்லி சீட் ஷேரிங் இந்த விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ திமுக அதை ஃபைனலைஸ் பண்றாங்கன்னா அதே வேலையை குயிக்கா இவங்களும் பண்ணணும். அவங்களுக்கு போட்டியை டக்கு டக்குன்னு ஒன்று பண்ணணும். அவங்க ஒரு வேலையை பண்றாங்கன்னா அதை டக்குன்னு இவங்களும் செஞ்சு முடிக்கணும். அதை செய்யலைன்னா மக்கள் முன்னாடி நீங்க பலவீனமா தோற்றம் அளிப்பீங்க. திமுக வேகத்துக்கு நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது போக இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல சிக்கல் என்னன்னா, பிஜேபி இந்த எலெக்ஷன் நிறைய சீட்ஸ் கேட்பாங்க. போன எலெக்ஷன்ல 10% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நிறைய சீட்ஸ் வேணும்பாங்க. எங்களுக்கு 20 சீட்டு பத்தாது, கூட வேணும்னு கேட்பாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2024 அதிமுக ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ அதிமுகவுக்கு இப்ப தெரியும் பாஜக இல்லைன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. 2024 பாஜக இல்லாமலே வண்டியை நகர்த்தி பார்ப்போம்னு அதிமுக யோசிச்சாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி 2024 பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ இப்ப அதிமுகவுக்கு அந்த தெளிவும் இருக்கும். பாஜக இல்லாம நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பா பாஜக வேணும். ரெண்டாவது பாஜகவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10 ஆயிருக்கு. அப்ப நேத்து கொடுத்ததை விட இன்னைக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னா, பாஜகவோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு. பாஜக போன தடவை 20 சீட்டு வாங்கி 4 சீட் தான் ஜெயிச்சாங்க. அப்ப 5ல் 1 சீட் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. பாஜகவோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு. சோ அதிகமான சீட்ஸ் பாஜகவுக்கு கொடுத்தாலும் அவங்களை ஜெயிக்க வைக்கிறதும் கஷ்டம், ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க டீல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் இன்னும் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, திமுக காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது அதை வேற விதமா நடத்தினாங்க. ஒரு குழு இவங்க ஃபார்ம் பண்றாங்க ஃபர்ஸ்ட் காங்கிரஸ், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திமுக ஒரு குழுவை ஃபார்ம் பண்றாங்க, அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை சுமூகமா போல கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் சார்பா அங்க போய் சந்திச்சு பேசுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இங்க ஒவ்வொரு தடவையும் இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ரைட்டா அங்க ஓடிட்டு இருக்காரு. இப்ப இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி 2 தடவை இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை போய் பாக்குறாரு. இபிஎஸ் அவர்கள் அவரும் ஸ்டாலின் மாதிரி பெரிய ஒரு தலைவர் தான். திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைவர்னா இபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேவுக்கு தலைவர். அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த அதிகாரத்தோட செயல்படணும். இங்க இருந்து ஒவ்வொரு தடவையும் அவரு இங்க பிஜேபி பின்னாடி ஓடிட்டு இருந்தா அது பார்க்கும்போது ஏதோ பிஜேபி கட்டுப்பாட்டுல அதிமுக இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். சோ நீங்க இப்ப ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல தமிழ்நாடு என்னோட கோட்டை, நான் இங்க இருப்பேன், கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வரும்போது நான் யாரையாவது அனுப்பி அதை நடத்தி முடிப்பேன், நான் ஓடிட்டு இருக்க மாட்டேன் பின்னாடி. பட் அதிமுகவை பொறுத்தளவுல இபிஎஸ் அவர்கள் பாஜக பின்னாடி போயிட்டு இருக்காரு. அதுவும் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. அதை இன்னும் கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனலா டீல் பண்ணலாம். கண்டிப்பா சார். எலெக்ஷன் டேட்டே வந்துருச்சு, இன்னும் கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு. எப்போ ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, எப்போ அந்த அறிக்கையில விடுவாங்க அப்படின்றது தெரியல. என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நிறைய நன்றி.